புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 11a. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைப்பிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடம் இருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடம் இருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். சிந்தனை. திரு அவை பாரம்பரியமாக பாவத்தை 7 பெரும் பாவங்களின் கீழ் வகைப்படுத்துகின்றது. ஆயினும் பாவம் உடல், உலகம், சாத்தான் ஆகிய 3 முதன்மை மூலங்களில் இருந்து உருவாகிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இதை நாங்கள் எமது ஆன்மீக வாழ்வின் 3 எதிரிகள் என்று சொல்கிறோம். உடல் என்பது நமது பாவ இயல்பில் இருந்து உருவாகும் கட்டுக்கடங்காத ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் குறிக்கும். உலகம் எனும்போது கடவுளின் விருப்பத்துக்கு முரணான வாழ்க்கை முறையை உருவாக்கும் சமூக விழுமியங்கள், பொருள்முதல்வாதம், உலகமயமாக்கல், மதச்சார்பற்ற சித்தாந்தங்களை குறிக்கின்றது. சாத்தான் என்பவன் வஞ்சனை, பொய், பாவ ஆசைகளை தூண்டுவதன் மூலம் நம்மை வழிதவறச் செய்ய முயலும் தனிப்பட்ட ஆன்மீக எதிரியை குறிக்கின்றான். இந்த 3 எதிரிகளும் கடவுளுடனான எமது உறவை சீர்குலைக்க தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கின்றன. இந்த சோதனைகளை எதிர்த்து நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்படுகின்றோம். இதனை நிறைவேற்ற நாம் இறை அருளில் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். உடல் என்ற எதிரியை வெற்றி கொள்ள தன்னடக்கம் என்ற பண்பிலே நாம் வளர வேண்டும். இறைவனின் குரலை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழும்போது சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். மேலும் நாம் அழைக்கப்பட்டுள்ள உண்மையான மகிமையை தேடுவதால் உலகம் வெல்லப்படுகின்றது. இந்த 3வது எதிரியையும் அதற்கான பரிகாரத்தையும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் இந்த செபம் அவரது இராவுணவு போதனையின் முடிவு பகுதியாக வருகிறது. இதற்கு பின் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்படுவதோடு அவருடைய பாடுகள் தொடங்குகின்றன. இயேசுவின் இந்த இறுதி வார்த்தைகள் வாழ்வின் உண்மையான நோக்கத்தை உள்ளடக்கியுள்ளன.
அவர் தம் தந்தையை நோக்கி, தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் என்று வேண்டுகின்றார். இயற்கையாக மனிதர்கள் புகழை விரும்புகிறவர்கள். இந்த உலக புகழ் கடவுள் தரும் மகிமையை விட சக மனிதர்கள் தருகின்ற புகழையே தேட நம்மை தூண்டுகின்றது. ஆனால் இயேசு உண்மையான மகிமையை அளிக்கும் தந்தையை சுட்டி காட்டுகின்றார். இயேசுவின் மகிமை மனித புகழ்ச்சியில் இருந்து உருவானதல்ல, மாறாக தம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி பாவங்களுக்கு பலியாக தம்மை ஒப்பு கொடுத்ததிலேயே உருவாகிறது. தமது பாடுகளின் வழியாக தந்தையை மகிமைப்படுத்துகின்றார். நாம் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டுள்ள உண்மையான மகிமையுடன் ஒப்பிடுகையில் உலகம் தரும் புகழும் அங்கீகாரமும் மங்கிவிடுகின்றன என்பதை இந்த நற்செய்தி பகுதி விளக்குகின்றது. இயேசு தம் தந்தையுடன் பகிர்ந்து கொள்ளும் நிலையான உண்மையான மகிமையில் பங்கு கொள்ளவே எங்களையும் அழைக்கின்றார். இயேசுவின் இவ்வுலக தியாகம் நிறைந்த பணியுடன் எம்மை இணைத்து கொள்ளும் போது இந்த மகிமையில் நாமும் பங்கு கொள்ள முடியும். புகழ் மீதான எமது இயல்பான ஆசை எதுவென்று சிந்திப்போம். மனிதர் தரும் புகழ்ச்சியை நாம் தேடுகிறோமா, அல்லது இறைவன் தரும் மகிமையை நாம் விரும்புகின்றோமா? இறைவன் தரும் மகிமை உண்மையான, நிலையான, விண்ணக, புனிதம் நிறைந்த மகிமை என்பதை நினைத்து கொள்வோம். செபம். இயேசுவே, நீர் தந்தையோடு கொண்டுள்ள மகிமையில் நாம் பங்கு கொள்ள எம்மை அழைத்துச் செல்லும். ஆமென்.